மிதியானியரின் அடக்குமுறையால் இஸ்ரவேல் மக்கள் பயத்துடன் வாழ்ந்தனர். தங்கள் பயிர்களையும் உயிர்களையும் காக்க அவர்கள் மறைவில் இருந்தனர். அந்த நாட்களில் கிதியோன் தன் கோதுமையை மிதியானியருக்கு தெரியாமல் ஒரு திராட்சை அழுத்தும் இடத்தில் அடித்துக் கொண்டிருந்தான். அப்போது ஓக் மரத்தின் கீழ் கர்த்தருடைய தூதன் மனிதனாய் ஒளியோடு தோன்றினான். அதை பார்த்த கிதியோன் ஆச்சரியத்துடன் நின்றான். தூதன் அவனை நோக்கி, வீரனே, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார் என்று கூறினான். கிதியோன் தன் பலவீனத்தை நினைத்து பணிவுடன் கேட்டான். தேவனின் சித்தத்தை உறுதி செய்ய கடவுள் கிதியோனுடன் பேசுகிறார் என்பதை உறுதிப்படுத்த 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டன. 2 அடையாளங்கள் மூலம் கர்த்தர் கிதியோனுடன் இருப்பதை உறுதிப்படுத்தினார். பெரிய படை தேவையில்லை என்று கர்த்தர் சொன்னார். 300 பேருடன் மட்டுமே கிதியோன் விசுவாசத்துடன் நின்றான். பானைகளை உடைத்து தீப்பந்தங்களை உயர்த்திய போது கர்த்தர் எதிரிகளை குழப்பினார். வெற்றி தேவனாலேயே வந்தது. அவ்விதமாக இஸ்ரவேலில் அமைதி ஏற்பட்டது. பலவீனர்களை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். தேவனை நம்புகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்கள் தேவைகளையும் ஜெப கருத்துக்களையும் கருத்து பகுதியில் பகிருங்கள். ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்காகவும் கடவுளிடத்தில் நாம் ஒன்றாய் ஜெபிப்போம். God bless you. Amen.